விசாரணை செய்ய சொல்லியும் சிஐடியும் அழைத்திருந்தனர். குறிப்பாக ஏன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து இனவாதத்தை தூண்டுற மாதிரி செயற்படுறார். கூடுதலான சந்தர்ப்பங்களில் மேதவ பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொல்றார். அதால் வந்து இவர் மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க போறாரா, அதுக்கு ஊக்குவிக்கிறார். ஆகவே வந்து இனவாதம் மதவாதம் சார்ந்த கட்சி கொண்டிருக்காருன்னு சொல்லி அந்த விஷயம் வந்து சிஐடிக்கு அழைத்திருந்தார்கள். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருந்தாருன்னு கேட்டால் VTM உறவாளர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்க்க போகிற விஷயம் என்ன சொல்லி சொன்னால், நேற்றைய தினம் ஒரு விஷயம் உண்டு. எங்களுடைய வைத்தியர் அர்ச்சுனா அவர் முகநூல் பக்கத்தில் போட்டிருந்தார். இனி எந்த ஒரு ஊடகத்துக்கும் அவர் வந்து இன்டர்வியூஸ் வழங்க போறது இல்லை, லைவ் ப்ரோக்ராம் மட்டும்தான் அட்டென்ட் பண்ண போறோம். மற்றும்படி எந்த ஒரு எடிட்டட் ப்ரோக்ராம்ஸ்லையும் வந்து தான் பங்கு பெற்ற மாட்டேன்றதை வந்து உறுதியாக சொல்லியிருந்தார். தன்னுடைய முகநூல் பக்கத்திலையும் அதை வெளியிட்டிருந்தார். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பாராளுமன்ற அமர்வு நடைபெற்றதானே அன்றைய தினம் ஒரு விடயம் வந்து மிகவும் பேசுபொருளாக போய்கொண்டிருந்தால், அதாவது வந்து எங்களுடைய சையத் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இவருக்குமான அந்த ஒரு பழிவாங்கல் அந்த மாதிரி போய்கொண்டு இருந்துச்சு. அந்த திருவண்ணாமலையில் நடைபெற்ற கூட்டத்திலேருந்து சையத் பிரேமதாஸ் அந்த கூட்டத்திலேருந்து இவரை கீழே இறங்கினதாகவும் அதுக்கு பழி வாங்குகிற ஒரு விதமாகத்தான் இந்த அவற்றை கதிரையில் போய் இருந்தது. இரண்டாவது முதல் நாள் விரும்பின இடத்துல போய் உட்காரலாம்னு சொல்லி தான் சொல்லியிருந்தது. அதால் வந்து சையத் பிரேமதாசனுடைய கதிரையில் போய் அர்ச்சனா அவர்கள் இருந்தான்னு சொல்லி போட்டிருந்தது. இதுக்கான விளக்கமாக அந்த திருவண்ணாமலை சம்பவத்தோட ஒப்பிட்டு ஒருத்தர் போட்டிருந்தவர் அதை வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தார். அதால் வந்து அந்த விஷயம் உறுதியானது. அதை தொடர்ந்து அந்த விஷயம் வந்து இலங்கை பூராவே மிகவும் பெரிய பாரிய அளவில் வந்து பேசு பொருளாக மாறி போய்கொண்டிருந்தது. தமிழ் ஊடகங்கள் மட்டுமில்லை, சிங்கள ஊடகங்களும் அது சம்பந்தமான தகவல்களை வெளியிட்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் 2 சிங்கள ஊடகங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள்ட்ட இன்டர்வியூ சேர்ந்தவர், இவரும் இன்டர்வியூ போயிருந்தவர். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த காணொலியை வந்து அவர் வெளியிடும் போது எடிட் செய்து மாறி வெளியிட்டார்கள் என்று அவர்கள் சொல்லியிருந்தார். என்று கேட்டால் குறிப்பாக இவர் மேலே வந்து சிஐடி விசாரணை செய்ய சொல்லியும் சிஐடியும் அழைத்திருந்தனர். குறிப்பாக ஏன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து இனவாதத்தை தூண்டுற மாதிரி செயற்படுறார். கூடுதலான சந்தர்ப்பங்களில் மேதவ பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொல்றார். அதால் வந்து இவர் மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க போறாரா, அதுக்கு ஊக்குவிக்கிறார். ஆகவே வந்து இனவாதம் மதவாதம் சார்ந்த கட்சி கொண்டிருக்காருன்னு சொல்லி அந்த விஷயம் வந்து சிஐடிக்கு அழைத்திருந்தார்கள். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருந்தாருன்னு கேட்டால், தான் வந்து சரியாகத்தான் இன்டர்வியூஸ்களில் பதிலளித்திருந்ததாகவும் அந்த பதிலை வந்து எடிட் பண்ணும்போது வேறொரு கேள்விக்கு கூறப்பட்ட பதிலை இன்னும் ஒரு கேள்விக்கு கூறப்பட்ட பதிலாக மாற்றி இணைத்து அதை எடிட் செய்து வெளியிட்டிருந்தார்கள் என்றும், இதனோட சிங்கள மக்கள் மத்தியில் இவருக்கு எதிராகவே அந்த கருத்துக்கள் எழுப்பினதால தான் இந்த சிஐடி விசாரணை வந்தேன்னு சொல்லி அதால தான் இவர் சொல்லியிருந்தார். இனிமேல் வந்து இன்டர்வியூஸ் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை என்று. குறிப்பாக இப்போ ஒரு வீடியோஸை பார்த்தாலும் அண்மையில் 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில். அதில் கூட அவர் வந்து அவர் காரில் போய் கொண்டிருக்கார். அப்போக்கே அவர்கிட்ட கேட்கினோம், ஏதோ கேட்கினோம் சிங்களத்தில், நம்மளுக்கு சிங்களம் தெரியாதுன்னு ஏதோ கேட்கும்போது கூட அவர் தன்னுடைய முகநூல் வாயிலாக லைவை போட்டுட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கார் என்று சொல்லி சொன்னால் அவங்க எதுவும் மாற்றி போட்டுருவாங்களோ ஒன்று. நன்றி. ஸோ வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் தன்னை வந்து தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக வதித்திருக்கணுமன்றதுக்காக பிளான் பண்ணி சில விஷயங்கள் செய்கிறாரான்னு தெரியல.